ஆர்ட் பக் எங்கள் சேனல் பேர். நான் ஒரு பம்கின் வரையலான்னு அழகாக ஓவல் சைஸில் ஒரு வட்டம் ஓவல் சைஸில் வரைஞ்சிட்டு நடுவில் கொடுத்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கோடு போட்டு வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அப்புறம் கலர் அடிச்சுக்கணும். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லுவேன். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக. அவங்க ரொம்ப கொஞ்சம் ஓரளவு கஷ்டமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறமேட்டுக்கு அவங்க வயலில் ஏதாச்சும் காய்கறியை இது மாதிரி போட்டு அதில் உள்ள காய்கறியெல்லாம் கொஞ்சம் விற்றுட்டு அதை அப்படியே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படிதான் ஒரு நாள் அது மாதிரி போட்டு வயலில் வச்சுருக்காங்க. ஒரு செடி வருது, ஒரு பம்கின் செடி. அதில் காயெல்லாம் நிறையா வருது. அதெல்லாம் பறிச்சிடுறாங்க. பறித்து காயெல்லாம் நிறையா வருது. அப்போ பறிக்கலான்ட்டு நாளைக்கு பறிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் பார்த்தா காய்கறி அந்த பம்கின்ல ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. எல்லாம் ஊர் மக்கள்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கு யாரோ தெரியல, பறிச்சுட்டு போயிட்டு ஊர் மக்கள்னு வச்சுக்கலாம், பறிச்சுட்டு போயிட்டாங்க. சரிட்டு என்ன சரின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்களா. அப்போக்கி அந்த பக்கம் போனால் அங்கே ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது. சரி இதை போய் அம்மாட்ட கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போக்கி சாமிகிட்ட வேண்டாங்க, இப்படி எங்கனால மோசமாயிடுச்சு, இவ்வளோ இதாக இருக்குது, கஷ்டத்தில் இருக்கும், ஆண்டவா ஏதாச்சும் ஒரு நல்ல வழியை காட்டுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட வேண்டாங்க. வேண்டிட்டு அப்புறம் அந்த இருக்கிற காயும் எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த இது அம்மாட்ட கொடுத்து இன்னைக்கு செஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சரின்ட்டு அவங்க அம்மாவும் அதை காயை போய் வெட்டுறாங்க. வெட்டி பார்த்தா இந்த காய் ஃபுல்லாகவே தங்கமும் வைரமுமா இருக்குது அதுக்குள்ளார, அந்த காய்க்குள்ள. அவ்வளோதான், அந்த வாழ்க்கையை அவங்க நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்க்கை என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க, ஹார்ட் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என் படம்லாம் எப்படி இருக்கு? தேங்க்யூ.